ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டாயா சிட்டி டூர். ஸோ பட்டாயாவில் 2 days டைமே போதும் சுற்றி பார்க்குறதுக்கு. இது கிட்ஸோட வந்து 3 days 4 days தேவைப்படும். ஸோ நிறைய பிளேசஸ் இருக்குது கிட்ஸோட போய் பார்க்குறதுக்கு. எலிஃபெண்ட் பார்க் இருக்குது, அண்ட் தென் டைகர் பார்க், அண்டர் வாட்டர் தீம் பார்க் எல்லாமே இருக்குது. பீச்சஸில் நிறைய ரைட்ஸ் எல்லாம் நீங்கள் போகலாம். பனானா ரைட், ஸ்னோக்லிங்லாம். ஸோ அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி என்ட்ரன்ஸ் ஃபீஸஸ் உண்டு. இதே பேக்கேஜில் வரவங்களுக்கு அது பேக்கேஜில் சில இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க டூரிஸ்ட்டுக்கு. நாங்கள் பேக்கேஜ் இல்லாதனால நாங்கள் அதெல்லாம் போகல. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பிக் புத்தா ஸ்டாச்சு, பட்டாயா. புத்தாவோட ஸ்டாச்சூஸு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வச்சுருந்தாங்க. உட்காந்துருக்க மாதிரி, படுத்துருக்க மாதிரி. அந்த சைடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குபேர பொம்மை. இது நம்மளோட ஐயனார் மாதிரி, ஊரில் இருக்கிற ஐயனார் ஸ்டாச்சு, குபேர ஸ்டாச்சூக்கு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் காசு போட்டு ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க சிரிச்சுக்கிட்டு. நம்ம அதில் நின்று அதே இந்த ஃபோட்டோ ஷூட். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தர் வந்து பாம்பு இதில் உட்காந்துருக்க மாதிரி, அதில் ஏதோ அவங்க ப்ரே பண்ணுறாங்க. அது காலுன்னு நினைக்கிறோம் நாங்கள். புத்தரோட கால், அது ஏதோ மணி போட்டு ப்ரே பண்ணுறாங்க. அது எல்லாமே சூப்பராக இருந்தது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா எங்கேயெல்லாம் மலை இருக்கோ அங்கேயெல்லாம் முருகனை கொண்டு வந்து உட்கார வச்சுருவாங்க. இங்கே ஸ்ரீலங்கா, தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் அழகாக புத்தர் சிலையை வச்சுருவாங்க. ஈவினிங் டைம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் இங்கே போயிட்டு வரப்போ. இங்கே பார்த்தீங்கன்னா புத்தருக்கு யானை வந்து காரில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி இருக்குது. ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே அதை சுற்றி பார்த்துட்டு வேணும்னா நம்ம கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஊருக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு, யாருக்காவது கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுக்குறதுனா இங்கே வாங்கிக்கலாம். இதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். பெருமாளுக்கு அந்த பக்கம் சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரி இவங்க ஏதோ ஒரு டிசைன் செட் பண்ணியிருக்காங்க. அப்படியே அங்கே கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்டிங்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே பீச்சுக்கு வந்தாச்சு. பீச்சில் பகல் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கபானாஸ் குட்டி குட்டியாக போட்டு அதில் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஈவினிங்கில் இது எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 5 o'clock மேலே வைண்ட் அப் ஆயிடுது. ஒன் அண்ட் ஒன்லி பீச் மட்டும்தான், இந்த ஷாப்ஸ் எதுவுமே இருக்காது. இது வாக்கிங் ஸ்ட்ரீட் போகிற ரோடுங்கிறதுனாலேயே இதை அப்படியே எம்டி ஆக்கிடுறாங்க ஈவினிங் 5-6க்கு அப்புறம். டெம்பிளை பார்த்துட்டு அப்படியே பீச்சில் வந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சாச்சு. ரைட்ஸ் போகிறவங்க போகலாம்.
நம்மால் பீச்சை உட்காந்து ரசிக்கிறாரு. நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஸ்ரீலங்காவில் பீச்சே இல்லை இல்லையா, அவர் இப்போ தான் புதுசாக பீச்சை பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. 90% நான் பார்த்தது எல்லாமே பேங்காக்லேயும் சரி, அதுவும் முக்கியமாக பட்டாயாவில் இந்தியன் ஷாப்ஸ் தான். இந்தியன்ஸ்க்கு விசா ஃப்ரீங்கிறதுனால கண்டினியூஸாக ஃபுல் க்ரௌட் பார்க்கலாம். அதுக்குன்னு பிளான் பண்ணிடலாம். யாரோ ஒரு டீம் பனானா ரைட்லாம் போகிறாங்க. அவங்க வேணும்னே தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்து கூப்பிட்டு போகிறாங்க. இது டீப்பாக இல்லை, இந்த சி கல்ஃப் தானே, ஸோ இது டீப் இல்லாமல் தான் இருக்குது. நான் அந்த சைடு வீடியோ எடுக்க, இவர் இந்த சைடு ஃபோட்டோ எடுக்க, இப்படியே பொழுது போச்சு. அப்படியே ஒரு லெமன் டீ அண்ட் தென் எனக்கு ஐஸ் காஃபி அதெல்லாம் வாங்கி அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் குடிச்சிட்டு சாப்பிட்டு ரூமுக்கு போகிறதுக்கு கிளம்ப வேண்டியதான். ஆனால் இங்கே ஃபுல்லாக நைட் லைஃப் தானே, ஸோ அப்படியே வாக்கிங் போயிட்டு